ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பேபிஸ்க்கு எந்தெந்த மாதிரினா ஸ்விங் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னோடய பேபிக்கு வந்து ப்ரெசென்ட்டில் 2 ஸ்விங் மாடல் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனோட ரிவ்யூ தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு தான். ஸோ இந்த ஸ்விங்கில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உட்காரவும் வச்சுக்கலாம், படுக்கவும் வச்சுக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இந்த ஸ்விங் வந்துட்டு 0லேருந்து 9 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணுற ஸ்விங் மாடல். இது வந்து எனக்கு வந்து என்னோடய சிஸ்டர்-இன்-லா வந்து யூஎஸ்லேருந்து பேபிக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்விங் வந்துட்டு உங்களுக்கு இங்கேயும் நம்ம இந்தியாவிலேயே இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாடல் வந்து நான் ஃபஸ்ட் க்ரையில் வந்து பார்த்துருந்தேன். அதனோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணா போய் பை பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நீங்கள் பேபிஸ்க்கு வந்துட்டு 0 மந்த், அதாவது நியூ பார்ன்லேருந்து 9 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்விங் மாடல் வந்து இது என்னோடய சிஸ்டர்-இன்-லா வந்து அவங்களோட சைல்டுக்கு யூஸ் பண்ணது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 கேஜிஸ் வரைக்கும் பேபி வர வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதுவுமே 2 மாடல். ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து படுக்க வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து உட்கார வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா கீழே வந்து பேபி வளர்ந்ததுக்கப்புறம் கீழே உட்காந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். அதாவது இன்ஃபேண்ட் டு டோட்லர் ராக்கர் அப்படிங்கிறது தான் இதனோட நேமு. ஸோ அதாவது இன்ஃபேண்ட்னா நியூ பார்னில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா சைல்டு வந்து 1 இயர் 2 இயர் ஆகிற வரைக்குமே இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமூவபிள் டாய் பார் இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் 2 ஸ்விங்லேயுமே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்க குவாலிட்டி ஆகட்டும், ரெண்டுமே வந்துட்டு யூஎஸில் வாங்கினனால குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு சூப்பர்பாக இருக்கும். ஸோ இந்த மாடலுமே நம்ம இந்தியாவிலேயே அவைலபிளாக இருக்குது. அதனோட லிங்க் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இதை ஏன் நம்ம வந்துட்டு படுக்க வைக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு இங்கே இந்தியாவில் தொட்டிலெலாம் கட்டி யூஸ் பண்ணிடுறோம். இப்போ நிறைய பேர் தொட்டிலெலாம் கட்டி ஆட்டுறதில்ல. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்விங்கு இல்லை ஆட்டோமேட்டிக் ஸ்விங் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேணுனாலும் அதை பை பண்ணிக்கலாம், உங்களோட நீடை பொறுத்து தான். ஸோ நான் யூஸ் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இல்லை மியூசிக்கெல்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சென்சரி டெவலப்மெண்ட்டு அதே மாதிரி ரொம்ப அது அந்த ஸ்விங் ஆகிறதுக்கு பேபிஸ்க்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த மூவ் ஆக. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த மேலே இருக்குது இல்லையா, அந்த டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு எட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா அந்த ஸ்விங் மாடல், அது 0 to 9 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணுறது, அது இதுதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும், ஸ்டெடியாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து நம்ம பேபிஸை உட்கார வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 0 to ஸ்டார்டிங்கில் நியூ பார்ன்லேருந்தே உட்கார வைக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கழுத்தெல்லாம் நின்றுருக்காது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பேபி உட்கார வச்சு நீங்கள் இந்த மாதிரி பெல்ட் வந்து போட்டு விட்டுக்கலாம். பெருசாக அவங்களுக்கு வந்து தலை வந்து கீழே வரைக்கும் அப்படி சாய மாட்டாங்க. இல்லை அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 மந்த்ஸ்க்கு மேலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணினேன். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் அப்படிங்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளோ பேபிஸ்க்கு வந்து ஃபீல் ஆகாது. நீங்கள் இதில் வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு பெல்ட் போட்டுட்டு ஏதாவது வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். இது வந்து அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஸ்விங் ஆகிற மாதிரியும் இருக்கும், மியூசிக்கெல்லாம் ப்ளே ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதில் வந்து பேட்ரி வந்து உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூ டைப்பில் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பேட்ரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, மியூசிக்கு, ஸோ நம்ம ஸ்விங் பண்ணுறதுக்கு அதுக்கு மோடு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காமிச்ச செகண்ட் மாடல். ஸோ இது வந்து அவங்க 18 கேஜி ஆகிற வரைக்குமே பேபிஸை வந்து உட்கார வச்சுக்கலாம். இதுலேயுமே பெல்ட்டெல்லாம் இருக்கும். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாத் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வாஷபிள் தான். இந்த பெல்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட இந்த செகண்டாக இப்போ காமிச்சிட்ருக்கு இல்லையா, இது வந்து கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. இருந்தாலுமே குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. உள்ளே இருக்க அந்த கிளாத் மட்டும் கொஞ்சம் டேர் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டாய் பார் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், இதுதான். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. பேபி வந்து நீங்கள் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த டாய் பாரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உட்கார வச்சுக்கலாம். பேபியாக இருக்கும்போது ஒரு 7 மந்த்ஸ் வரைக்குமே இந்த டாய் பார் இருக்கலாம். அதுக்கு மேலே அவங்க நல்லா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்கார்ற மாடல் இதுதான் வந்து உங்களுக்கு பேபி நல்லா செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து 18 கேஜி வரைக்குமே தாங்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் அந்த இதை வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா, அந்த பைப் வந்து இந்த மாதிரி கீழே இழுத்து விட்டிங்க அப்படின்னா மூவ் ஆகாது. அப்போ வந்து ஸ்விங் ஆச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி காமிக்கும்போது இது வந்து நல்லா ஸ்டெடியாக வந்து அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பேபி உட்காந்து அப்படியே உட்கார வச்சுட்டு நீங்கள் ஃபுட் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிச்சு சொல்லித்தரலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பேபிஸ்க்கு வந்து நிறைய கதை சொல்லி இந்த மாதிரி அவங்க கூட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு இல்லை இந்த மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம்
ஜாலியாக காலாட்டிட்டு நல்லா ஸ்விங் பண்ணிவிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நியூபார்னில் வந்துட்டு இது ரொம்ப இதுவுமே நியூபார்ன்லேருந்து யூஸ் பண்ணுறதுங்கிறனால பேபிஸ் வந்து ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னாலும் மோஷன் ஸ்ட்ரெயின், யூரின் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக வாஷபிள் கிளாத்து தான். ஸோ ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த அட்ராக்டிவ் கலர்ஸ் வந்துட்டு அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறதுனால அவங்க ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கிராஸ் மோட்டார் ஸ்கில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். கையை டீட்டி பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த 2 ஸ்விங்கை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்விங் வந்து 0 to 9 months வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்துட்டு இது வாங்குறத நான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ செகண்ட் காமிக்கிறேன் இல்லையா, இந்த 18 kg இருக்கிற ஸ்விங்கு. ஸோ இந்த மாடல் வந்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேபிஸ்க்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட்டில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பை லிங்க் 2ஓட பை லிங்க்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.